மணிகண்டனும் பந்தல ராஜாவும் குருமூப்பனுக்கு தைரியம் சொல்லி அனுப்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டனும் குருமூப்பனும் வந்துட்டு இருக்க வழியில வைத்தாப்புல சக்கரபாணி வர்றான். அவனுக்கு மணிகண்டன் குருமூப்பனை அறிமுகம் செய்து வைக்கிறாரு. இவர் என்னோட குருவும் கூட அப்படின்னு சொல்லவும் அவரை சக்கரபாணி வணங்க. சக்கரபாணி கிட்ட மணிகண்டன் ராயசம் பிள்ளையை வர சொல்லுங்க, எழுத்தானையும் ஓலையும் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். நானும் கூட கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறான் சக்கரபாணி. வேண்டாம், அவனை மட்டும் அனுப்பிச்ச போது நீங்க இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து போறாரு. இவங்க போனதும் சக்கரபாணி தலப்பாறை கோட்டை அதுல இருக்கக்கூடிய இந்த குருமூப்பன் அதோட சேர்த்து ராயசம் பிள்ளையை வர சொல்றாரு. எழுத்தானையும் ஓலையும் கொண்டு வர சொல்றாரு. என்ன வர வேண்டாங்கிறாரு, இதுல ஏதோ இருக்கணும், என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறேன். அடுத்த காட்சியில குருமூப்பனும் மணிகண்டன் இருக்க இடத்துக்கு ராயசம் பிள்ளை வராரு. நீங்க வர சொன்னீங்களாமா அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்திட்டு இவரோட குரு அப்படிங்கிறாரு. ராயசம் பிள்ளை கிட்ட மணிகண்டன் சொல்றாரு, நாட்டுல இருக்கவங்க காட்டு பகுதியில குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாம் கஷ்டப்படுத்தி துரத்திட்டு அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மரங்களையும் அங்க இருக்கிற வளங்களையும் கொள்ளையடிக்கிறவங்க, மலைவாழ் ஜனங்களையும் அங்க இருக்க பெண்களையும் கஷ்டப்படுத்துறவங்களை எந்த ஒரு விசாரணையும் இல்லாம சிறையில் அடிக்க சொல்லி மகாராஜா உத்தரவிட்டிருக்காரு. அதுக்கான ஓலையை தயார் பண்ணுங்க. இப்படி யாராவது அங்க சம்பந்தம் இல்லாம நடமாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாம கூட அவங்களுக்கான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு வேலன் மூப்பனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கோம். அவரோட தலைமையில அங்க ஒரு கோட்டையை அமைச்சு அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு சேனையை அமைக்கணும். இவருக்கு இது எல்லாத்துக்குமான அதிகாரத்தையும் கொடுக்கறோம். இது எல்லாத்தையுமே ஓலையில எழுதிட்டு சீக்கிரமா கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சாஸ்திரிகள் கிட்ட மகாராஜா புலம்பிட்டு வராரு. மக்களுக்கு நாட்டை மட்டும் வசமாக்குனா பத்தல போல இருக்கு, காட்டையும் பிடிக்கணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னதும் ஆமா, எல்லாமே ஆசைதான், எவ்வளவு கிடைச்சாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்க மாட்டேங்குது, அதுக்காக யாரை வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம், பெருங்கோயிட தானே போக போறோம். இந்த மாதிரி பேராசையோட இருக்கிறதே ஒரு வியாதி தான். காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அது உயிரை பாதிக்குங்கிறது கூட யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. ராஜா உடனே இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, தலப்பாறை கோட்டையில இருந்து வந்த மூப்பன் சொன்னது கேட்டு நான் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல மணிகண்டன் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சுட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு சாஸ்திரிகளும். உடனே ராஜா அது ஒண்ணுதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு வர ராயசம் பிள்ளை மணிகண்டன் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் அதுல ஓலையில எழுதிட்டேன், சரியா இருக்கான்னு நீங்க ஒரு தடவை பாத்துருங்க அப்படின்னு கொடுக்கறாரு. ராஜாவும் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. இதை சந்தோஷமா பார்த்துட்டு சாஸ்திரிகளும் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி தீர்மானங்கள் ரொம்ப தீர்க்கமா இருக்கணும், இதுதான் இந்த காலகட்டத்துக்கு வேண்டியது அப்படிங்கிறாரு. உடனே ராஜாவும் ஆமா, அதே மாதிரி மணிகண்டனை எனக்கு கொடுத்த சிவபெருமானுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில இந்த ஓலையை கொண்டு வந்து மணிகண்டன் கிட்ட ஒப்படைக்க அவரு அதை பார்த்துட்டு குருமூப்பட்ட கொடுத்துட்டு இனிமே இது உங்களுடையது, தலப்பாறை கோட்டையோட தலைவனா இனிமே நீங்க தான் இருக்கணும், காட்டுல இருக்கவங்களுக்குரியது அப்படின்னு சொல்ல குருமூப்பனும் நானும் என்னோட வம்சமும் இது எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ஈஸ்வரனுடைய கிருபையினால் நடந்ததுதான், நான் வெறும் கருவி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல குருமூப்பனும் ஆனந்த கண்ணீரோட அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.